ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை, தம்முடைய தயவை நம்மில் விளங்க செய்து தேவன் தம்முடைய நாமத்தை உயர்த்தி வருகிறார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சங்கீதக்காரர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதிலே சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. அந்த ரட்சிப்பு வரும் பொழுது யாக்கோபுக்கு சிறையிருப்பு மாற்றப்படும், களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். இதைத்தான் சங்கீதக்காரர் தன்னுடைய ஜெபத்தில் ஏறெடுக்கிறார். நாம் எல்லாரும் எதை ஏறெடுக்கிறோம்? ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு வந்துவிட்டால், இந்த ரட்சிப்பு வந்தாலே சிறையிருப்பு மாறும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும். இதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு ரட்சிப்பு ஒரு தடவை ரட்சித்துட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு ரட்சிப்பே இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். They have to stand still at the end of the era. நம்முடைய காலங்களின் முடிவு வரை நிலைத்திருந்து, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டுகள் முறிக்கப்பட வேண்டும். அவனுடைய கட்டுகளிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனுக்கு தேவை ரட்சிப்பு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ஊழியக்காரர் இருந்தாரு, இப்ப அவர் இல்லை. ஆனா அவர் சொல்லும்போது சொல்வார், என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வரணும், என் வீட்டில் வாஷிங் மிஷின் வரணும், என் வீட்டில் இது வரணும், அப்பத்தான் நான் இதை செய்ய முடியும். ஆண்டவர் அதெல்லாம் கொடுத்தார். ஆனா அவர் அந்த ஊழியத்தை செஞ்சாரா? அதை சரியா செஞ்சாரா? செவ்வனையா செஞ்சாரா? இல்ல. உடனே ஆண்டவர்கிட்ட இன்னொரு டிமாண்ட், எனக்கு கார் வேணும். அதையும் கொடுத்தார். அவர் செஞ்சாரா? செய்யல. அப்ப ஆண்டவரிடத்துல டிமாண்ட் மேல டிமாண்ட் மேல டிமாண்ட் மேல டிமாண்ட் மேல வச்சுட்டு, எனக்கு ரட்சிப்புக்காக நான் காத்திராதபடி, என் பாவம் மன்னிப்புக்காக நான் காத்திராதபடி, ஆண்டவர்கிட்ட சில சொல்றது, எனக்கு இதை செஞ்சாதான் நான் உம்மை தேடுவேன், உங்க ஆலயத்துக்கு வருவேன், உங்க ஆலயத்துக்கு இல்லைன்னா நான் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள மாட்டேன், நான் இதை விட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். அது நாம் ரட்சிக்கப்படுவது ஆண்டவருடைய நலனுக்காக நாம நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக. இழந்து போன மகிழ்ச்சி, களிப்பு, சந்தோஷம், இழந்து போனவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நமக்கு ரட்சிப்பை தர ஆண்டவர் விரும்புகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த ரட்சிப்பு அவருக்கு நம்ம கொடுக்கிற மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையுமாமே, அதனால நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவருக்கு வருமானம் வந்துருமாமே, அதனால. ஒருத்தன் என்ன கேட்டான், நாங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவன் பொறுமையா வந்து கேட்குறான், நீங்க குடும்பமா போறீங்க, எவ்வளவு கொடுத்தாங்க இந்த சபையில? பாருங்க, அவனுடைய எண்ணம் பாருங்க. ரட்சிப்பு இலவசமாய் கர்த்தர் தருகிறார். ரட்சிப்பை பெற்று நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சோம். இவன் கேட்குறான், எவ்வளவு காசு கொடுத்தாங்க, எத்தனை லட்சம் கொடுத்தாங்க? நீங்க திடீர்னு பார்த்தா நல்ல ட்ரெஸ் பண்றீங்க, திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கீங்க, நல்லா இது இருக்கு, நல்லா அது இருக்கு, எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கூட. கீழ்த்தரமான புத்திகள் இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல அப்படிதான். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா
சபைக்குள்ள ஜனங்க வருவாங்க. முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் அல்லேலூயா ஆமென் ஆமென் பவர் அப்படின்னு உள்ள வருவா. உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்ச நாள்ல அப்படி பாஸ்டர் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கையை பசிட்டே நிற்பான். சில நேரத்தில் பாஸ்டர் காணிக்கை பெட்டியிலேருந்து காணிக்கை எடுக்க போகும்போது பக்கத்திலே போய் நிற்பான். அப்பனா என்ன அர்த்தம்? எடுக்கிற காணிக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் என்பதெல்லாம் மறந்துட்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன தருவான், பின்னாடியே போறது. அவன்கிட்ட போய் கடன் கேட்கறது. நீ நல்லா தானே இருக்கிறீங்க, காசு கொடுங்கள, நீ மட்டும் நல்லா இல்லாமலையா இருக்கிற. இப்போ பாருங்க, நம்ம உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தமிழக அரசாங்கம் நிறைய சலுகைகளை செஞ்சிருக்கு, நிறைய பணங்களை தருது, நிறைய சலுகைகளை தருது. ரேஷன் கடையில் அரிசி தருது, இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் தருது. அந்த மாதிரி ஊனமுற்றவராக ஒரு ஆள் இருந்தாருன்னா அந்த வீட்டில் நிறைய பணங்கள், நிறைய 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 அந்த குடும்பத்தை காப்பாத்துது. இது அரசாங்கம் நிறைய காரியங்களை செய்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சபையில ஏதாவது கிடைக்காதா? சபை வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாம வேலை செய்யும், கொடுக்கும். ஆனா சபையில வந்து எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஒருத்தர் வந்தார், அவர் வந்து கேட்குறார், நான் வச்சிருக்கிற மாடு விற்றா 10,000 போவோம், ஆனால் எனக்கு 50,000 இருந்தால் தான் புது மாடு வாங்க முடியும். அதுவே நான் என்ன கொள்ளையடிச்சு வந்து தர முடியும் 50,000? இதுக்கு முன்னாடி எப்படி வாங்கினேன்? அந்த மாடு வாங்கும்போது எப்படி வாங்கினேன்? அப்போ அவர்களுக்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து இல்லை, ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வேண்டாம். எவங்கிட்டையாவது பொய் சொல்லி எதையாவது சொல்லி அந்த காசை வாங்கி அந்த நேரத்தில் குடிச்சிட்டு அந்த நேரத்தில் கும்மாளம் போட்டுட்டு நான் இருக்கிறோம். அதே மனிதன், இப்போ இந்த சொல்கிற மனிதன் ஏழை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அதே மனிதன் அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் ஒரு தடவை மீன் வாங்க போனால் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை கறி வாங்க போனால் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வருவார். வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க மீன் வாங்குறது, ஒரு நாள் கறி வாங்குறது வச்சுக்கோங்க. அப்போ அவன் நல்ல செழிப்பாக தான் இருக்காங்க. ஆனால் மற்றவரிடத்துல வந்து பஞ்சப்பாட்டு பாடுகிறது, ஒரே பஞ்சப்பாட்டு. ஏன்? ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்றதை மறந்து மனிதன் ஏதாவது செய்ய மாட்டானா? ஏமாற்றி அவனுடைய பாக்கெட்ல இருந்து உருவ மாட்டோமா? இந்த விசுவாசிகிட்ட இருந்து ஏமாற்றி பரிதாபத்தை சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்திடலாமா? இப்படி சபைக்குள்ள ஒரு கூட்டம் தெரியுது. இந்த கூட்டத்திற்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கூட்டத்திற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மோசம் போக்குகிறவர்கள், இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. மோசம் போக்குகிறவர்கள் வருவாங்க சபைக்குள்ள வந்து அப்படியே ரொம்ப அன்பா. ஒரு முறை ஒரு ஆராதனைக்கு என் சகோதரி போய் ஒரு வேலை நிமித்தம் போனாங்க. அப்போ அங்கே ஒரு சபையில் ஆராதனை அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அட்டன் பண்ணும்போது பக்கத்தில் இருந்த அம்மா என் சகோதரிக்கிட்ட பேச்சு கொடுத்து, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, புதுசாக இருக்கிறீங்களா? அப்போ அதை சொல்லிச்சு, நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம், இந்த ஊர் அப்படின்னு சொன்னோடனே ஃபோன் நம்பரை வாங்கிச்சு அந்த அம்மா. அவ்வளோதான். ஒரு வாரம் கூட ஆகலை, 4 நாளில் அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, சிஸ்டர் நான் உங்கள் ஊரில் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வரேன், கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, உங்களை பார்த்து சில கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். எங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே புரியல. சகோதரி பயங்கர வருத்தம், என்கிட்ட கூப்பிட்டு, இப்படி திடீர்னு இந்த அம்மா இப்படி சொல்லுது, அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த சர்ச்சில் பார்த்தம்மா வந்துடுச்சு,
உடனே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. அட்ரஸ் கேட்டுச்சு. அட்ரஸை கேட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து, சிஸ்டர் நான் ஜோம் பண்ண பாருங்க, கர்த்தர் உங்களை குறித்து அப்படி காமிச்சாரு சிஸ்டர், அதனாலதான் என் மனசு தாங்கலை, சொல்லிடுவோம்னு வந்துட்டேன். உடனே ரேனா தூர பிரயாணத்துலேருந்து வந்திருக்காங்க, போய் குளிச்சுட்டு நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னோடனே, இதோ போகிறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு பாத்ரூமில் போயிடுச்சு. பாத்ரூமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கட்டன்னு குளிச்சுட்டு அப்படி நீட்டாக வருது. ஆனால் எங்கள் அக்காவுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? உள்ள பாத்ரூமில் குளிக்கிற சோப்பே கிடையாது. எல்லா குளிக்கிற சோப்பும் வேற ஒரு பாத்ரூமில் இருக்குது. இந்த அம்மா போன பாத்ரூமில் கிடையாது. அந்த வீட்டில் 2 பாத்ரூம். ஒரு பாத்ரூமில் குளிக்கிற சோப்பு கிடையாது. அங்கே வந்து துணி துவைக்கிறதும் துணி பவுடரும் லிக்விடும் தான் இருக்கும். உடனே எங்கள் அக்காவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா குளிச்சுட்டு வந்துருச்சு, நம்ம உள்ளே போய் பார்த்தா ரின் சோப்பை காணோம். அந்த அம்மா அதில் தான் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்கு, ரின் சோப்பில் தான் குளிச்சுட்டு வந்திருக்கு. என்னடா இது? அப்போ அதுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே பார்த்தா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டுச்சு. உடனே எங்கள் அக்கா கிட்ட, சிஸ்டர் நான் ஜோம் பண்ண பார்த்துக்கோங்க, என் பொண்ணுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கணும்னு ஆண்டவர் இந்த சீட்டை கொடுத்துட்டாரு சிஸ்டர். இப்போ என்ன ஒரு 50,000 அதுக்கு கட்டணும் சிஸ்டர். நான் ஜோம் பண்ண ஆண்டவரே அந்த வழிவாசலை திறக்க மாட்டீரான்னு சொன்னப்பதான் ஆண்டவன் ஞாயிற்றுக்கிழமை உங்களை என் பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாரு. என்கிட்ட சொன்னாரு, உங்க பக்கத்தில் வந்து உட்கார்ற ஒரு சகோதரி தான் இந்த தேவையை சந்திக்கிற அந்த வல்லமை படைத்தவள் அப்படின்னு சொன்னாரு. நீங்க கொடுக்கறதுல வல்லலாம், ஆண்டவர் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி இவ்வளோ சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதனாலதான் நான் பார்த்தேன், ஐயோ உங்களை விட்டா அந்த பிள்ளையோட படிப்பு வீணா போயிருமேன்னு நான் வேகமா வந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்க கஷ்டப்படாதீங்க, முதல்ல ஒரு 25,000 கொடுங்க, அப்புறம் ஒரு 25,000 கொடுங்க. இன்னும் இந்த அம்மா கொடுத்து வச்ச மாதிரி. எங்க அக்கா மண்டையை பிச்சுக்குது, என்னடா இது, இந்த பொம்பளை வந்துச்சு, நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை, கர்த்தர் என்கிட்ட பேசவும் இல்லை, பேசியிருந்தா பணம் கொடுத்துருப்பாரு, கர்த்தர் பேசினாதான் பணம் கொடுப்பாரு, இந்த அம்மா நான் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நானும் போனேன். போயிட்டு, என்ன இப்போ என்னக்கா, அப்படியா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். சொல்லிச்சு, என்கிட்ட அந்த அம்மா சொல்கிற மாதிரி 25,000 இல்லைடா, ஒரு 2,000 இருக்கு. என் வீட்டு செலவுக்கு நான் அதான்டா வச்சுருக்கேன், ஒரு 2,000 வச்சுருக்கேன். நான் சொன்னேன், சரி நீ ஒன்று பண்ணு, ஒரு 1,000 கையில் கொடு. சிஸ்டர் நீங்கள் வந்து தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட எனக்கு சொல்லியிருந்தபடி என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் கொடுத்துருவேன், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட 2,000 இருக்கு, இது என் குடும்ப செலவுக்கு தான் நான் வச்சுருக்கேன், இந்தாங்க 1,000, வேற பணம் என்கிட்ட இல்லை, தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இப்போ சொல்லாத அமைதியா அந்த அம்மாவை தூக்க சொல்லிட்டு, நீ போயிட்டு வா, வேலைக்கு போயிட்டு வா, வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அனுப்பிவிடு. வேற ஒன்றும் சொல்லலை. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அக்கா ஸ்டாஃப் நர்ஸ்ன்னு சொல்லிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டாஃப் நர்ஸ்னால் இவ்வளோ சம்பாதிப்பாங்க, இவ்வளோ பணம் இருக்கும், அதில் நம்ம இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா நினச்சது. ஏற்கனவே இங்கே வந்து டெபாசிட்டே இல்லாமல் போயின்னு இருக்குது கதை. அப்போ என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பு கர்த்தருடையது. உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னா கர்த்தர் அதை செய்வா, கர்த்தர் அதை நடப்பிப்பா, கர்த்தர் அதை காரியத்தை நடப்பிப்பா. அப்போ உடனே இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி மத்தியானம் சாப்பாடு போட்டேன், சிஸ்டர் எப்போ சிஸ்டர் பணம் கொடுப்பீங்க? நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உடனே போயிடுவேன் சிஸ்டர், உடனே அந்த பிள்ளைக்கு பணம் கட்டிடுவேன். எங்கள் அக்கா நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் வந்தாங்க. வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு 1,000 கொடுத்து, இதான் சிஸ்டர் என்னால் பெற்ற முடிஞ்சது, வேற காசு இல்லை. அந்த அம்மா உடனே மூஞ்செல்லாம் மாறி போய், கர்த்தர் உங்களை நம்ப சொன்னார் பார்த்துங்க. இவன் எங்கள் அக்கா சொல்லி, என்னையா நம்பினீங்க? என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், கர்த்தர் என்கிட்ட பேசியிருந்தா நான் கொடுக்க போகிறேன், என்கிட்ட பேசலை, என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணேன்? அந்த மாதிரி கோபத்தில் சரி அப்படின்ட்டு அதுபாடு நடந்து அதுபாடு தெரிஞ்ச ஒரு மாதிரி போகுது.
அதாவது இந்த ஊருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாலு ஒரு தெரிஞ்ச ஊர்ல எப்படி புறப்பட்டு போவாங்களோ அந்த மாதிரி கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி அது போயிடுச்சு. ஊர் போயிடுச்சா நாங்கள் எங்கே போச்சுன்னு தெரியும். அது கிளம்பிடுச்சு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறவர். பாருங்க, ஒரு சமயம் என் பிள்ளைக்கு 2 பிள்ளை எனக்கு படிக்க இப்போ ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், ஒரு பிள்ளை 10th படிக்கிறான். ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் 2 பிள்ளைகளுமே ஸ்கூல் கோயிங். அப்போ நான் 2 பிள்ளைகளுக்குமே பணம் கட்டணும். அப்போ என் பையன் 10வது படிக்கிறான், படித்து முடிக்க போகிறான். 11வது அவனை இன்னொரு ஸ்கூலில் சேர்க்கணும். அதுக்கு நிறைய பணங்கள் வேணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அறிமுகமான நல்ல பழகின ஒரு சகோதரி, அவங்களுக்கு தெரியும் எங்கள் குடும்ப நிலைமை, ஊழியத்தினுடைய நிலைமை எல்லாம் அவங்களுக்கு தெரியும். உடனே அவங்க வந்தாங்க, நீங்கள் ஏன் உங்கள் பையனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்ருங்க. அதில் பிள்ளைக்கு படிக்கட்டும். எதுக்கு நீங்கள் உங்கள் தராதரத்துக்குலாம் நீங்கள் எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் விரும்புகிறீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக, அதாவது ரொம்ப கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனதை காயப்படுத்திச்சு. ஜெபம் பண்ணோம். நான் என் மனைவி சேர்ந்து, ஆண்டவரே, பிள்ளைய தந்தப்ப நீங்கள் தான் என்ன சொன்னீங்க? நான் நடத்துவேன்னு சொன்னீங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட பணமும் கேட்கலையே, நாங்கள் போய் யாருக்கிட்டையும் பணம் கேட்கலையே, ஏன் இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போச்சு? என்ன ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி 2 பேரும் குழப்பிட்டு இருக்கோம். பயங்கர நெருக்கடி. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம். 11வது சேர்க்கணும். அப்போ நாங்கள் போய் ஒரு ஸ்கூலில் கேட்டப்ப அந்த ஸ்கூலில் 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கேட்டாங்க. நாங்கள் அவ்வளோதான் கட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க பேசி ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைய அந்த ஆட்கள்லாம் சொல்லி 75,000 கட்டுங்க, அதான் ஃபைனல் அப்படின்னு எங்களை அனுப்பிட்டாங்க. நீங்கள் போய் பணத்தை ரெடி பண்ணி 3 தவணையாக 75,000 கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு நாங்கள் ஜெபித்த பொழுது எங்களுக்கு திடீரென்று இன்னொரு ஊழியக்காரர், அவரை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார், இந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கறதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். திடீர்னு ஞாபகம் வந்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டார். எடுத்தோடனே மேட்ரை சொன்னோம். அவர் சொன்னார், அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு அவர் சொன்னார், நீங்கள் போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பணம் கட்ட சொல்லியிருக்காங்களே, நீங்கள் இவ்வளோ கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, 800 ரூபா கட்டியிருக்கிறீங்க அப்ளிகேஷனுக்கு, மீதி இவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம். சரி வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டார். அவர் என்ன பேசுனாலும் தெரியாது. அப்புறம் அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு. அட்மிஷன் போட்டாச்சு. நாங்கள் போய் எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டால், உங்களுக்கு ஃபீஸே இல்லையே அப்படின்ட்டாங்க. அது அந்த ஸ்கூலில் சரித்திரம். அதாவது பிள்ளைய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா கூட கொஞ்சம் பணங்கள் கட்டணும் ஆரம்பத்தில். ஆனால் இங்கே நாங்கள் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் பணம் கட்டணும். 2 வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய காரியத்தை விளங்க செய்தார், தம்முடைய காரியத்தை நடப்பித்தார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்று அறியணும், தேவனிடத்திலிருந்து தான் ரட்சிப்பு. சியோனிலிருந்து ரட்சிப்பு வந்துருச்சுன்னா போதும், யாக்கோபுடைய சிறையிருப்பு மாற்றப்படும், களிப்பு வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், எல்லாத்தையும் விலகி ஓடிடும். நம்மை ரட்சிக்கிற, நமக்கு ரட்சிப்பு தருகிற தேவனை தான் விட்டுறக்கூடாது. நீங்கள் தேவனை பிடிச்சுக்கொள்ளுங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுறார். ஆண்டவர் சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். திறந்த வாசலை கர்த்தர் தருவார். அந்த திறந்த வாசலுக்குள்ள அப்படி ஸ்டெப்பில் எடுத்து காலை வச்சுனே ஆண்டு சொல்ல, கவலைப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை வழி நடத்துவேன்
அவர் தான் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். எல்லா தீங்கிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், தீங்கிலிருந்து ரட்சிக்கிறார், பொல்லாப்பிலிருந்து ரட்சிக்கிறார், பிசாசு கொண்டு இருக்கிற தந்திரத்திலிருந்து ரட்சிக்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மனமடிவாக்குவாங்க. ஆனா தாவீது கூட இருக்கிற எவன் பேச்சுமே கேட்க மாட்டான். தாவீதை பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் கர்த்தர், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் போய் விழுந்துருவான். கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து, அப்பா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இதுல என்ன செய்யணும், யுத்தமா நான் என்னப்பா செய்யணும், இந்த யோவாப்பு அவங்க அப்படி எல்லாரும் கூட்டலாம் பேச மாட்டான். உன் போய் தனியா ஆண்டவர்கிட்ட உட்காந்துருவான். தாவீது போய் உட்காந்து அப்படி கேட்டோடனே ஆண்டவர் சொல்ல, இந்த மாதிரி யுத்தம் பண்ணு. அப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இப்படி யுத்தம் பண்ண, வாங்க 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 ஓடுங்க அப்படின்னு சொல்லி. அவன் கர்த்தரை முன்னிறுத்தினா ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நீங்களும் நானும் முன்னிறுத்தினால் சியோனிலிருந்து ரட்சிப்பு வரும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ரட்சிப்பு வரணும்னா அவரை முன்னிறுத்துங்க. ஏசு கிறிஸ்துவ முன்னிறுத்துங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் முன்னிறுத்தி பாருங்க. அவரை முன்னிறுத்தி பார்த்துட்டீங்கன்னா அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கார். எதுல அற்புதம் இல்லை அவரை முன்னிறுத்துங்க, எதுல அதிசயம் இல்லை அவரை முன்னிறுத்துங்க. சமீபத்துல போன வருஷம் மத்திய பகுதின்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டுக்கு குழந்தை இல்லை, ஜோமனை வாங்கன்னு கூட்டிருந்தாங்க. நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அந்த பிள்ளைக்கு குழந்தைக்காக ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த குழந்தை இப்போ அந்த பிள்ளைக்கு 7 மாதமா. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், ட்ரீட்மெண்ட்டு என் பொண்ணுக்கு உடனே செட் ஆயிடுச்சு, இப்போ என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களே, ஏன் செட் ஆகலை? 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல, செட் ஆகலைல்ல, இப்போ மட்டும்? ரட்சிப்பு ஆண்டவர் என்பதை மறந்துடுறாங்க. அதுக்காக நாம போய் நான் ஜெபம் பண்ணிதான், அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரியே நான் பேசலை. நான் சொல்ற வர்றது என்னன்னா, அவர்தான் எனக்கு தந்தார், அவர்தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர்தான் என்னை உயர்த்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு வேணும். இது இருந்தா போதும், கர்த்தர் நம்ம மேன்மையா வச்சிருவார். நம்ம சிறையிருப்பு மாறும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும். நீங்க சியோன் அவரை மாத்திரம் முன்னிறுத்தி, என் நம்பிக்கை அவர்தான், என் ரட்சிப்பு அவர்தான் சொல்லி பாருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தடைகளை நீக்கி நன்மை செய்கிறத இன்றைக்கு பார்ப்பீங்க. சோமனோமா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலையும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, தீமைகளுக்கு விலகுவதற்கு எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து தான் ரட்சிப்பு வேண்டும். அப்பதான் யாக்கோபுக்கு சிறையிருப்போம், இஸ்ரவேலுக்கு களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன வேத வசனம் நிறைவேறுமே. அந்த கிருபையை தாங்க, தயவை தாங்க, இரக்கத்தை தாங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்மோடு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.